வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம இன்றைக்கு நான்மார்களுடைய 11வது பாகமும் அப்பர் சுவாமிகளுடைய 8வது பாகமும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம அவரை திருச்சத்தி முற்றம் அப்படிங்கிற ஊரில் தான் அவரை விட்டுட்டு வந்தோம். அந்த ஊருக்கு சிவ கொழுந்தீசர் கோவில் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. இறைவனுக்கு சிவகொழுந்தீசர்னு ஒரு பேர் இருக்கு. தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறது. தென்கரை கோவில். தாயாரினுடைய பெயர் பெரிய நாயகி. இந்த கோவிலில் அவர் ஒரு பாடல் பாடுகிறார், பதிகம். அந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேளுங்களேன் ஒரு முறை. கோவாய் முடுகி அடிதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூ ஆர் அடிச்சுவடி என் மேல் பொறித்துவை போகவிடில் மூவா மொழிப்பழி மூடுங்கண்டாய் முழங்கும் தழல்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே இப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு அவர். என்ன தெரியுமா அந்த பாடல்ல அவர் சொல்றாரு, அந்த கூற்றுவன், அந்த யமன் என்னை கொண்டு போவதற்குள் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமேல் சென்னி மேல் வைக்க வேண்டும். இதற்கு பேரு திருவடி தீட்சை அப்படின்னு சொல்லி பெயர். இந்த மாதிரி வைக்க வேண்டும். உன்னுடைய பக்தர்கள் எல்லோருமே உன்மேல் நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா விதமான நியாயமான ஆசைகளையும் நீ நிறைவேற்றுவாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீ இப்படி எனக்கு செய்யாவிடால் அந்த நம்பிக்கையை நீ இழந்து விடுவாய். உனக்குத்தான் எல்லா பழியும் நேரும் அப்படின்னு பாடுறார் அவர். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு இறைவனை பாடலாமான்னா பாடலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, எப்பவுமே இந்த பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவானது அம்மா குழந்தை இந்த உறவு தான். அந்த உறவினுடைய அடிப்படையில தான் உரிமையோட திட்டுறது, உரிமையோட கொஞ்சுறது எல்லாமே அந்த இறைவன் பால் பக்தர்களுக்கு உண்டு. அதனால்தான் அவர் இந்த மாதிரியாக ஒன்று கேட்கிறார். அது என்ன? தலைமேல் என் சென்னிமேல் உன் பாதம் பதிக்க அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இறைவன் என்ன சொல்றார், நீ நல்லூர் கோவிலுக்கு வா, உன் ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறார். சரி, நல்லூர் கோவிலுக்கும் இவர் போயிட்டார். இந்த நல்லூர் கோவிலுக்கு இறைவனுடைய பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர். அதை தவிர கல்யாண சுந்தரர்னு ஒரு பெயரும் அவருக்கு இருக்கு. இந்த நல்லூர் கோவிலோ இந்த திருச்சத்தி முற்றம் கோவிலோ இதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில்கள், நமக்கே தெரியறது. நிறைய புராண கதைகள் உள்ள கோவில்கள். அதெல்லாம் கோவில்களுடைய வரிசையில நம்ம அதை படிப்போம். இந்த எதுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர்? பஞ்சவர்ணம்னா 5 நிறங்கள்னு அர்த்தம். என்னென்னு அந்த கோவிலினுடைய வாசல்ல இருக்கிற ஒரு பலகையிலையும் எழுதியிருக்கு. தவிர நமக்கும் விஷயங்கள் நிறைய படிக்கும்போது தெரிகிறது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, காலங்காத்தால அவ மணி கூட குறிப்பிட்டு இருக்கா. 6லேருந்து 8:24 அப்படிங்கிற ஒரு மணி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய நிறமானது தாமிர நிறத்துல இருக்குமா, காப்பர் கலர் அந்த சிவலிங்கத்துக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் காலை நேரம், அதாவது 8:25லேருந்து 10:48 வரைக்கும் அவருடைய நிறம் இளம் சிகப்பு அந்த நிறத்துல இருக்குமா. சரி, மதியம் எத்தனை? 10:49லேருந்து 1:12க்குள்ள அவருடைய நிறமானது உருகி ஓடுபட்ட தங்கம் மாதிரி இருக்குமா, உருகிய தங்க நிறம். அடுத்தது மதியத்துக்கு மேல 1:13லேருந்து 3:36 வரைக்கும் இந்த எமரால்டு கிரீன் அப்படின்னு சொல்லுவோம், மரகத பச்சை அந்த நிறத்துல இருக்குமா. அதுக்கப்புறம் 3:37லேருந்து 6 மணி வரைக்கும் நம்மால் என்ன என்று குறிப்பிடவே முடியாத, அடையாளம் காண முடியாத ஒரு நிறத்துல அவர் இருப்பாராம். இப்படியாக 5 நிறத்தில் அந்த இறைவன் இப்பொழுதும் அதை இன்னும் சயின்டிபிக்கலான்னு தானே நம்ம எல்லாத்துக்கும் சயின்டிபிக்கல் ஆதாரம் கேட்போம் இல்லையா? இப்போ வரைக்கும் எந்த விஞ்ஞானமாகவும் அதை நிரூபிக்கவில்லை. ஆனால் அவர் மாறிக்கொண்டிருக்கிறார் என்ற உண்மைதான். இந்த கோவிலுக்கு வந்துடுறார் அப்பர். வந்த உடனே அவரோட பாதிகம் கூட பாடி மறுபடியும் என்ன நீ வர சொன்னியே, நான் வந்திருக்கேனேன்னு சொல்லலை. அதுக்கும் முன்னாடியே அவருடைய தலைமேல் சென்னிமேல் தன்னுடைய பாதத்தை இறைவன் வைத்து விட்டார். இதுதான் ஒரு பக்தனுக்கு இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய மிகவும் மகத்துவமான ஒரு பரிசு. அந்த பரிசையும் இவர் கேட்டு வாங்கி கொண்டு விட்டார்.
வாங்கிட்டு 2 பதிகங்கள் பாடுகிறார். ஒரு பதிகம் 11 பாடல்கள், இன்னொரு பதிகம் 10 பாடல்கள். நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு நமக்கு தெரியும், இந்த வைணவ கோவில்களுக்கெல்லாம் போனோன்னா நம்மளுடைய தலையில் பாதம் பதிப்பார்கள். சடாரி அப்படின்னு அதுக்கு பேர். அதை இறைவனுடைய திருவடி என்று சொல்வார்கள். நம்மாழ்வாரையும் நாம் இறைவனுடைய திருவடியாகவே தான் நினைக்கிறோம். நம்மாழ்வார் ஆழ்வார்கள் வரிசையிலும் வருவார், ஆச்சாரியர்களுடைய வரிசையிலும் வருவார். நம்மாழ்வார் ஒரு ஆச்சாரியராக, ஏன்னா ஒரு ஜீவன் தான் இறைவனிடத்தில் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு துடிப்பு அவனுக்கு வரும்பொழுது அவன் யாரை தேட வேண்டும் என்றால் இறைவனே இல்லை, ஒரு குருவை தான் தேட வேண்டும். அந்த குருவை தேடினே ஆனால் அவன், அந்த குருவானவன் தன்னுடைய சீடனுடைய தாபத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய சம்பந்தத்தினால், இது இறைவனுடைய சம்பந்தம் என்பது ஆச்சாரியருடைய சம்பத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். இது நம்ம நிறைய பகவத் ராமானுஜரை பற்றி படிக்கும்போது தெரிந்து கொண்டோம். அதனால தான் நம்ம குருவின் மூலமாக போவோம். குருவானவர் அந்த இறைவனுடைய பாதத்தை அந்த சிஷ்யனுடைய தலையில் வைத்து இறைவனுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்மாழ்வார் இறைவனுடைய சம்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதன் மூலமாக அவன் இறைவனை போய் சேரட்டும், ஆத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். இதுதான் அந்த சடாரி வைப்பதனுடைய தாத்பரியம் இந்த வைஷ்ணவ கோயில்களில் எல்லாம். அதே மாதிரி ஒரே ஒரு சிவன் கோவிலில் இந்த மாதிரி சடாரி வைப்பது என்றால் இறைவன் அப்பனுடைய தலையில் வைத்ததே அந்த நிகழ்வின் நினைவாக இந்த கோவிலில் பக்தர்களுக்கு தலையில் சடாரியானது வைக்கப்படுகிறது. வச்சாச்சு. இப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம், தன்னுடைய அந்த அனுபவத்தை சொல்ல வேண்டும் இல்லையா? அதனால் அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்பொழுது பதிகமாக பாடுகிறார். என்ன? நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற் உரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி நனந்தனைய திருவடியேன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. இப்படியாக அவர் தன்னுடைய அனுபவங்களை இந்த பாடல்கள் மூலமாக சொல்லி பெருவகை அடைகிறார். அடுத்தது நேர திங்களூர் அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். இந்த திங்களூரில் இறைவன் அவர் அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது எதற்காக அப்படின்னு கேட்டா, சந்திரனாரனுடைய கோவில் அப்படின்னு. அது திங்களூர், திங்கள் நல்ல சந்திரன் தானே, சந்திரனாருடைய கோவில். நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் அங்கே இருக்கிறார். இப்போ ஒரே நாளில் 9 கோவில் நவகிரகத்தை எல்லாம் வணங்கி விட்டு வருகிறவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அதில் சந்திரன் இந்த திங்களூரில் தான் இருக்கிறார். ஆனால் அதற்கும் முன்னாடி இது எதற்காக மிக மிகவும் பிரசித்தி பெற்றது என்று கேட்டால் இதோ நான் சொல்ல போகிறேன். திங்களூர் கோவிலுக்கு, அந்த ஊருக்கு அவர் அப்படியே அடையிறார், அந்த ஊரை நோக்கி. என்ன அறுதி, எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் அறை இல்லம், திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பூஞ்சோலை, திருநாவுக்கரசர் குளங்கள், எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசனுடைய பெயராகவே உள்ளது. நல்ல செயல்கள் பலவும் மிகச்சிறந்த முறையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஊர்ல. இவர் இப்படி பலகைகளை பார்க்கிறார், அப்படி நேர தண்ணீர் பந்தல் கிட்ட போறாரு. தண்ணீரை வாங்கி உரியவன் கொடுக்கறான், நல்ல மரியாதையோட கொடுக்கறான். அப்போ இவர் கேட்கிறாரு, இந்த திருநாவுக்கரசுன்றது யாரு, உன்னுடைய எஜமானனா? எதற்காக இவ்வளவு பெயர்களும் திருநாவுக்கரசு என்றே வைத்துள்ளதுன்னு? ஏன்னா திருநாவுக்கரசர் என்பது சாதாரண பெயர் கிடையாது, அது ஒரு காரண பெயர், அது பொது பெயர் கிடையாது. அதனால தான் அவருக்கு அதிசயமாக இருந்தது இந்த பெயரை வச்ச உடனே. அப்போ அவன் ரொம்ப பணிவோடு சொல்கிறான், என்னுடைய இந்த ஊரில் அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு பிராமணன் இருக்கிறார். அவர் இறைவ பக்தன், சிவபக்தன். அவர் இந்த ஊர் சிவனுடைய பக்தன். ஆனால் அதைவிட அவர் திருநாவுக்கரசனுடைய பக்தர். நாங்கள் எல்லோருமே திருநாவுக்கரசனுடைய புகழை கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரை இறைவன் எந்த அளவுக்கு பல விபத்துகளிலிருந்து காப்பாற்றி தன்னிடத்தே தன்னுடையவனாக அவர் ஆக்கி கொண்டார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னுடைய எஜமானர் இந்த இறைவன், இந்த
சிவனை விடவும் திருநாவுக்கரசரையே அவர் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார். அதனால் அவர் அவருடைய பையன்களுக்கெல்லாம் கூட பெரிய திருநாவுக்கரசு, திரிய திருநாவுக்கரசுன்னெல்லாம் தான் பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீடே திருநாவுக்கரசு இல்லம் தான். அங்கே தான் இருக்கு அவருடைய வீடு, நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அனுப்பி விடுகிறார். சரின்னு இவரும் போறாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டே போறாரு. ஆனால் ஒன்று, இறைவன் தன்னுடைய அடியாரை விட அடியாருக்கு அடியானை மிகவும் மிக 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 கொண்டாடுவாராம். இதை நம்ம பரதனுடைய கதையில், சத்ருகுணன் கதையில், அதுக்கப்புறம் நிறைய மதுரகவி ஆழ்வார்களுடைய கதையில், அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ சமீபத்தில் படித்த பாண்டுரங்க சரித்திரம், அப்புறம் பகவத் ராமானுஜருடைய சரித்திரம், இதில் பலவற்றிலுமே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். கபீர்தாசருடைய தோஹானா 2 வரி பாடல்கள், அது ஒன்று இருக்குது. என்னென்னா, குரு கோவிந்த தோவு கடே காக்கே லாஹு பாயம் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த தியோ பத்தாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த குரு என்பது இந்த இடத்துல ஆசிரியர், கோவிந்த அப்படின்னா இறைவன். இறைவனும் குருவும் ஒரே நேரத்தில் என் முன்னால் வந்தால் நான் யாரை வணங்குவேன் அப்படின்னா, நான் என்னுடைய குருவை தான் வணங்குவேன், அவருக்கு தான் என்னை அர்ப்பணம் செய்வேன். ஏனென்றால் இறைவன் என்று ஒருவன் இருப்பதையே எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய குருதான். அப்படிங்கிற மாதிரியாக குருவினுடைய மேன்மையை குறிக்கும் பாடல் இந்த பாடல். நம்மளே கூட என்ன சொல்றோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் சொல்றோம் இல்லையா? அதனால இவர் தன்னுடைய குருவாகவே மானசீகமாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த அப்பூதியடிகள். அதனால அவர் திருநாவுக்கரசராகவே அவர் நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிறந்த விருந்தோம்பல் செய்பவர், இயற்கையிலேயே பணக்காரர். அதனால பணம் மூலமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கிறார். ஏன்னா சில பேர்லாம் பணம் இருந்தால் எப்படி இருப்பான்னு நமக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாத ஒரு மனிதராக இவர் அந்த ஊரில் வசித்து வந்தார். இவர் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்ன உடனே ஒரு வயதான பெரியவர் வந்திருக்கிறார், அதுவும் சிவனடியார். நல்ல வாங்கன்னு கூப்பிட்டு இவர் வாசலுக்கு போறாரு. அவர் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. இவருக்கு அவர் யார் என்று தெரியாது. அவர் என்ன பண்றாரு, உங்களுடைய பெயர் தான் திருநாவுக்கரசரோ, இங்கு எல்லாமே திருநாவுக்கரசர் பெயரில் உள்ளதே அப்படின்னு கேட்கும்போது அப்பூதியடிகளுக்கு சிறுன்னு ஒரு சிறு கோபம் வந்துடுது. நீங்கள் சிவனடியாராயிற்றே, உங்களுக்கு திருநாவுக்கரசருடைய பெருமையே தெரியாதா? இறைவன் அவரை ஆட்கொண்ட விதம் தெரியாதா? அவருடைய புகழ் நீங்கள் அறியாததா அப்படின்னு அந்த குரல் தெரிய கேட்கிறார். இப்படியும் தன்னை ஒருவன் நேசிக்கிறானே என்று திருநாவுக்கரசருக்கு தோன்றியது. அதனால அவர் என்ன சொல்றாரு, வேறு மதத்திற்கு சென்று, வேறு சமயத்திற்கு சென்று, இறைவனால் வயிற்று வலி கொடுக்கப்பட்டு, அதன் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு, பல இன்னல்களிலும் இறைவன் என்னை காப்பாற்றி, இறைவன் காப்பாற்றிய சிறியேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னால் நான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் உபயோகப்படுத்தவே இல்லை, மாட்டார்கள் என்றே நாம் அடியேன் என்று படித்தோம் இல்லையா? அதனால அப்படி சொன்ன உடனே இவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே போய் காலில் விழறாரு. தன்னுடைய குடும்பமே அவரோட காலில் போய் விழருது. அப்புறம் எங்கள் வீட்டில் நீங்கள் பிக்ஷை எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவருந்து கொள்ள வேண்டும்னு சரின்னு சொல்கிறாரு. அவங்க கோவிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு அவர் கோவிலுக்கு போயிட்டாரு. இங்கே சமையலெல்லாம் முடித்தோன்னா மனைவி என்ன பண்ணுறா, பெரிய திருநாவுக்கரசரை கூப்பிட்டு, அப்பா தோட்டத்தில் போய் வாழை இலைகள் பறித்து கொண்டு வா, எல்லோரும் சாப்பிட வேணுங்கிறா. அந்த பையன் ரொம்ப சந்தோஷத்தோட தோட்டத்துக்கு போகிறான். இலையை பறிக்க நேரம் அங்கே இருந்த ஒரு கடுமையான விஷமுள்ள பாம்பு அவனுடைய கையை தீண்டி விட்டது. பிறகு என்னாச்சு நம்ம பார்ப்போமா அடுத்த வாரம். அது வரைக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.